அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் 100 என்னும் விவிலிய தொடரில் ஒவ்வொரு நாளும் இறைவேண்டல் பரிந்துரைகளை உங்களோடு நான் பகிர்ந்து வருகின்றேன். இந்த நாட்களில் யார் யாருக்காகவெல்லாம் நாம் மன்றாட வேண்டும்? திருத்தந்தைக்காக மன்றாட வேண்டும், திரு அவைக்காக மன்றாட வேண்டும், நாட்டு தலைவர்களுக்காக மன்றாட வேண்டும், நண்பர்களுக்காக மன்றாட வேண்டும், பொறுப்பில் உள்ளவர்களுக்காக மன்றாட வேண்டும், பாவிகளுக்காக மன்றாட வேண்டும் என்னும் இந்த தொடரில் நிறைவாக இறந்தோருக்காகவும் நாம் மன்றாட வேண்டும், வாழ்வோருக்காகவும் மன்றாட வேண்டும், இறந்தோருக்காக மன்றாட வேண்டும். அது நம்முடைய திரு மரபாக இருக்கிறது. திரு அவையினுடைய நீண்ட நெடிய மரபு, அதற்கு விவிலிய ஆதாரம் இருக்கிறது. 2 மக்கபேயர் 12வது அதிகாரத்தில் இறந்தோருக்காக வேண்டுதல் என்று துணை தலைப்பு இடப்பட்டிருக்கிற அந்த பகுதியில் யூதா மக்கபேயு அவரோடு இணைந்து போரிட்ட சில வீரர்கள் மடிந்து விட்டார்கள். அந்த வீரர்களுடைய உடலை எடுக்கின்ற பொழுது, அவங்களுடைய அந்த சடலங்களை எடுத்த பொழுது அவங்க அந்த சிலைகளை, தடை செய்யப்பட்ட சிலைகளை தங்களுடைய ஆடைகளுக்குள் வைத்திருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இதன் காரணமாகத்தான் அவர்கள் இறந்தார்கள். அவர்கள் சிலைகளை தங்களுடைய ஆடையில் வைத்திருந்தார்கள். ஆகவே இந்த பாவத்திற்காக அவர்கள் மன்னிப்பு பெற வேண்டும். எனவே யூதா மக்கபேயு பணம் திரட்டி எருசலேமுக்கு அனுப்புகிறார். எருசலேமிலே இவர்களுக்காக பாவ பரிகார பலி ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். 2 மக்கபேயர் 12:44-45 சொல்கிறது, ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையுமாகும். ஆனால் இறை பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பார் எனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். ஆகவே இறந்தோருக்காக பாவம் போக்கும் பலியை ஒப்பு கொடுக்கின்ற பழக்கம் இயேசுவின் காலத்திற்கு முன்னாலேயே இருந்தது. நாம் தொடர்ந்து அந்த பழக்கத்தை கடைபிடிக்கின்றோம். இறந்தோருக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்களுக்காக நாம் மன்றாடுகிறோம். அவர்களுக்காக நாம் அன்பு பணிகள், அறச்செயல்கள், தர்மங்கள் செய்கின்றோம். இதன் வழியாக இறந்தோரின் பாவம் மன்னிக்கப்பட்டு அவர்கள் இறைவனுடைய நிறை வாழ்வுக்குள் நுழைவார்கள். இது நமது நம்பிக்கை. ஆகவே நாம் மறவாமல் இறந்தோருக்காக நாம் மன்றாட வேண்டும். அவ்வாறு மன்றாடுகின்ற பொழுது நம்முடைய பெற்றோர், உற்றார் உறவினர்களுக்காக மட்டுமல்ல, மறக்கப்பட்ட குருக்கள், கன்னியர், துறவியருக்காக, மறக்கப்பட்ட அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நாம் மன்றாடுவது ஒரு நற்செயலாகும். அது ஒரு புண்ணியமாகும். எனவே நம்முடைய மன்றாட்டுகளில் மறவாது இறந்தோருக்காக மன்றாடுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.